இவர் வந்து சுதீப் வந்து இவர் ஐயப்பன் கோஷம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணிருக்காரு. எனக்கு இதுல வந்து ஒரு யங் ஆள் தேவைப்பட்டாங்க. ஸோ சுதீப் எந்த லெவல்னா அவர் வந்து இந்த பேராசூட்ல இருந்து ஃபிளைட்ல இருந்து டைவ் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணிருந்தா டீப் சீக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள போய் இது பண்ணிட்டு இருப்பாரு. ஃப்ளைட்ல இருந்து ஜம்ப் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு அட்வென்ச்சர். திடீர்னு காட்டுக்குள்ள போய் டென்ட் வச்சுக்கிட்டு காட்டுல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பான ஆள்னு வச்சுங்களேன் அவரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. நீங்க ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மேல இருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. இவர் வந்து நீங்க கேமராமேன் தமிழ் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில வேற யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அவரு கட்டிக்கிட்டு ஃபுல்லா கட்டிட்டு கேமரா கையில தூக்கிட்டு மேல இருந்து வருது. மேக்கிங் வீடியோல கூட ஒரு செகண்ட் வந்து மேல இருந்து அவர் ரோப் கட்டி மேல ஏறுவாரு. டம்முன்னு லேண்ட் ஆகி கால் கிராக் ஆயிடும். திருப்பி கால் கட்டு போட்டு அடுத்த நாள் ஷூட் வருவாரு. ஒரு நாள் ஒரு விரலே கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 மேட்னஸான ஒரு அட்வென்ச்சர் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவரை பத்தி சொல்லனாவே ஒரு தனியா சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விபத்துகள் அவருக்கு பண்ணிக்குவாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அவரோட சேஸ் எல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருக்கும். அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டண்ட் மேன் மாதிரி பண்ணிக்குவாரு. அது உடம்புல கட்டிட்டு பைக்ல போறதாகட்டும், மேல தாவறதாகட்டும், எல்லாமே எதுவுமே யோசிக்காத ஒரு கேமராமேன் அவர். அவரோட ஒர்க்கு அதையும் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அவரும் நல்ல பரபரப்பா பேசப்படுவார்.